மங்களமஸ்து அயம் முகூர்த்தோ முகூர்த்தோ. மீனாட்சி இங்க வாயே. லட்சுமி, சின்னதர லட்சுமி, நான் லதாவை பார்க்கணும். அவ கூட கொஞ்சம் பேசணும். கொஞ்சம் இருங்க, இதோ வந்துட்டேன். கொஞ்சம் இப்படி வாங்களேன். அக்கா, சின்னதுரை வந்திருக்காரு. சின்னதுரையா? ஆமாக்கா, வெளியே நிக்கிறாரு. உங்களை பார்க்கணுமா, உங்ககிட்ட பேசணுமா? ஐயோ, அவர் ஏன் இங்க வந்தாரு? 4 பேர் பார்த்தா என்ன நினைப்பாங்க? அவர் இங்க இருந்து போ சொல்லுப்பா. அவரை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு. லட்சுமி, பாவ புண்ணியத்தை பத்தி எனக்கு தெரியும், நீ போ. என்ன தெரியுமா, இன்னுமா ரெடி ஆகல, சீக்கிரமா கூட்டிட்டு வாங்க. உண்மைதான், நான் இங்க வந்திருக்க கூடாது, வந்திருக்கவே கூடாது. கடைசியா லதாவை பார்த்து என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துதல்களை சொல்லலான்னு வந்தேன். சின்னதுரை, நீங்க பின்பக்கமா வாங்க, நான் அக்கா கூட்டிட்டு வரேன். லக்னம் நெருங்கி கொடுத்துரும், பொண்ணு அழிட்டு வாங்க. தெரியுமா, கல்யாணம் பண்ணுங்க. இப்பதான் அந்த பக்கம் பண்ணாமா? இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம 2 பேருக்கு இடையில இருக்கிற இந்த தூரம் நிரந்தரமாயிடும் இல்லையா? என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. இது கண்ணீர் இல்லதா, என் இதயத்தின் அடித்தளத்திலிருந்து நான் உனக்கு வழங்கும் ஆசி மலர்கள். நீ எங்கிருந்தாலும் வாழ, மஞ்சள் குங்குமத்தோட தீர்க்க சுமங்கலியா இருக்கணும். பாத்தீங்களாமா உங்களுக்கு வரப்போற மறுமுறை லட்சணத்தை? அப்படியா சமாச்சாரம்? இரு இரு, பெரிய இடத்து சம்பந்தமா, பெரிய இடத்து சம்பந்தம். மோசமான சம்பந்தம் நமக்கு வேண்டவே வேண்டாம். என்னங்க இது? ராஜா, புறப்படு, நம்ம ஆட்களை எல்லாம் கூப்பிடு, உடனே இந்த இடத்துல விட்டு புறப்பட்டாகணும். கல்யாணமா? என்ன நடக்கும்? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? என்னவா, மகளுக்கு மாப்பிள்ளை என் பையன் இல்லையா? உன் பொண்ணுடைய காதலை வெளியில காத்துக்கிட்டு இருக்கா, அவனை கூட்டிக்கிட்டு வந்து மழை வரல உட்கார வச்சு சாரியை கட்டுறது. அனாவசியமா அர்த்தம் எல்லாம் பேசாதீங்க. நாங்க ஒண்ணு அர்த்தம் இல்லாம பேசல, உங்க மகையோட யோகியதை கண்ணால பார்த்துட்டு தான் பேசுறோம். தாலி கட்ட போற நேரத்துல கூட காதலோட பேசிட்டு இருக்க பொண்ணு எங்க தலையில கட்டலான்னு பாத்தீங்களா? நல்ல ஆளியா நீங்க? தயா, பொண்ணை பெத்துட்டா மட்டும் போதாது, அதை ஒழுங்கா வழக்க கத்துக்கணும். சரி சரி, இவங்க கிட்ட என்ன பேச்சு? புறப்படுங்க. வாடா, எழுந்து வாடா. எல்லாம் எப்படிங்க?
வீட்டுல என் கண்ணீர் வடிக்கிறேன். நமக்கு கிடைச்ச மரியாதை நினைச்சு சந்தோஷப்படு. பெண்ணை பெத்தோம், அவளை கல்யாண கோலத்திலையும் பார்த்துட்டோம். எல்லாம் முடிஞ்சு போச்சு. நம்ம ஆசையெல்லாம் தீர்ந்து போச்சு. இனிமே என்ன, ஏதாவது குளங்கொட்டையா பார்த்து விட வேண்டியதா. பெற்றவங்களையும் கூட பிறந்த அண்ணனையும் இப்படி கேவலப்படுத்துறதை விட பேசாம விஷத்தை குடிச்சு செத்துருக்கலாம். நாங்களும் நிம்மதியா இருந்திருப்போம். என்னமோ பெருசா சம்பாதிச்சதுல அந்த குடும்பத்துக்கே கொட்டின மாதிரியும், உன்னால நாங்க எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரியும், எங்களை காப்பாற்றணுங்கிறதுக்காகவே உங்களுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ண மாதிரி நடிச்சியே. இப்ப என்னாச்சு? ஊருக்குள்ள நாங்க தலை நிமிர்ந்து நடக்க முடியாம போச்சு. நீ யார வாழ வச்ச? உன்னால யாருக்கு நன்மை? இல்ல, என்னால யாருக்குமே நன்மை இல்லை. தனக்கே வாழ்க்கை அமைச்சுக்க தெரியாத ஒரு பெண் மற்றவங்களை எப்படி வாழ வைக்க முடியும்? அணைஞ்சு போன வழக்கால அடுத்த வழக்கு எப்படி ஏற்றி வைக்க முடியும்? வயல்ல மழை பெஞ்சா பயிர்களுக்கு நன்மை, பாறையில மழை பெஞ்சா யாருக்கு நன்மை? தியாகமும் அப்படித்தான். என்னோட அகம்பாவத்தினாலையும் கர்வத்தினாலையும் இத்தனை நாளா என்ன தேடி வந்த நன்மைகள் எல்லாம் உதறி தள்ளிட்டேன். நான் ஒரு புத்தி இல்லாதவன். தன்னையே உணராதவளுக்கு அகம்பாவம் எதுக்கு? அது எப்படி இருக்க முடியும்? இப்பதான் புரியுது நான் யார், எனக்கு வேண்டியது என்ன. எனக்கு மட்டுமில்லை, என்ன போல உள்ள பெண்களுக்கு வேண்டியது என்ன. எந்தெந்த வயசுல எங்கெங்க இருக்கணும் எல்லாமே இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். இனிமே இந்த அலங்காரம் எதுக்கு? இந்த மாலை எதுக்கு? அந்த மாலை உன் கழுத்துல அப்படியே இருக்கட்டும். அம்மா, அம்மா இல்ல, அத்தை. லதா, உன்னை கல்யாண பெண்ணாக்கி என்னோட கூட்டிட்டு போகணும்னு அன்னைக்கு வந்தேன். இன்னைக்கு கல்யாண பெண்ணாவே கூட்டிட்டு போறேன். அம்மா, மனசாட்சியே இல்லாம உங்களை பிரிச்சேன். இன்னைக்கு மனசாட்சி இருக்கிற உங்ககிட்ட மன்றாடி கேட்கிறேன், என் மகனை கைவிட்டு விடாது. என்ன மன்னிக்கிறதுக்கு உனக்கு விருப்பம் இல்லைனாலும் உன்னால மனிதனாக்கப்பட்ட என் மகனை காப்பாத்துமா, காப்பாத்து. வாமா, வாமா, வா போகலாம். லதா, ஆனந்த், வந்துட்டியா? வா. கணவன் வீட்டுக்கு போறதுக்கு முன்னால என்ன கடைசி யாத்திரைக்கு வழி அனுப்ப வந்துட்டியா? இல்ல ஆனந்த், இல்ல. என்ன உங்களுக்கு அர்ப்பணிக்க வந்த பாசங்களை எல்லாம் உதறி தள்ளிட்டு என்ன உங்களுக்கே சொந்தமாக்க வந்திருக்கேன் ஆனந்த். நீ வந்துட்ட, நான் போய்கிட்டே இருக்கேன். ஆனந்த், நான் குடிச்சிட்டேன் லதா, குடிச்சிட்டேன். ஆனந்த், என்ன சொல்றீங்க? நீ விஸ்கியத்தானே குடிக்க வேணாம்னு சொல்லியிருக்க, விஷத்தை குடிக்க வேணாம்னு சொல்லியே. நல்ல நேரத்துல ஆனந்த் இங்க கொண்டு வந்தீங்க. இன்னும் கொஞ்சம் தாமசிச்சிருந்தா கூட அவர் உயிரோடு பார்க்க முடியாது. இனிமே நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இருக்காங்க, நீங்க எல்லாரும் போய் பாருங்க. ஆனந்த்,